அப்பர் ஒரு நாள் ரொம்ப கோவமாக இருக்கார். அந்த டைமில் ஒரு வயதானவர் வந்து தன்னுடைய பொண்ணுனுடைய மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ண கேட்குறாரு. அப்பர் உடனே அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த அரண்மனையில் இருக்கிற குளத்துல நைட்டு ஃபுல்லாக நில்லுங்க, உங்களுக்கு நாளைக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் போய் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் நின்றுட்டு வந்துடுறாரு. அப்பருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தண்ணியில் நின்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அரண்மனை மேலே எறிகிற அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே நின்னேன், நைட்டு ஃபுல்லாக நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்பர் சொல்கிறாரு, நைட்டு ஃபுல்லாக அரண்மனை விளக்கினுடைய வெப்பத்தை எடுத்துகிட்டு நின்றுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவர் பீர்பால் கிட்டே போய் இதை சொல்கிறாரு. பீர்பால் மன்னனுடைய தவறை உணர்த்துவதற்கான நாளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் மன்னனும் பீர்பாலும் காட்டுக்கு வேட்டையாட போகிறாங்க. ரொம்ப தூரம் போன பிறகு நைட்டு அவருக்கு ரொம்ப பசிக்குது. பீர்பால் கிட்டே கேட்குறாரு சமைச்சு தர சொல்லி. அப்போ பீர்பால் சமைச்சிக்கிட்டே இருக்கார். இவரும் டைம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, இன்னுமா சாப்பாடு ரெடி ஆகலை? ஆமாம், சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலை, நான் சமைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தான் சமைக்கிறேன் இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக மன்னர் வந்து பார்க்குறாரு. பீர்பால் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு உயரத்தில் ரொம்ப அதிகமான உயரத்தில் ஒரு பானையை கட்டிட்டு கீழே நெருப்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் இப்படி இருந்தால் எப்படி உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகும் அப்படின்னு மன்னன் பீர்பாலை பார்த்து கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு இவர், அரண்மனை விளக்கில் இருந்த ஒளியில் குளத்தில் நிற்கிறவர் வெப்பம் பெற முடியும்னா இதுவும் சாத்தியம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. மன்னருக்கு தன்னுடைய தவறு புரியுது. அவர் உடனே அந்த அரண்மனை திரும்பின உடனே அந்த பெரியவருக்கு உதவி செய்கிறாரு. ஆமாம், நான் தவறு செய்யாத மனிதரே கிடையாது. தவறுகள் இயல்பானது, அதை உணர்ந்து திருத்திக் கொள்வோம். வாழ்க்கை இனிக்கட்டும்.